ஹாய் ஹால் குட் ஈவினிங் எல்லாருக்குமே வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. ஸோ என்ன vlog இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் யூஸ்வலா குக்கிங் vlog இல்லைன்னா பாப்பா vlog தான் நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு வந்துட்டு ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னா லைக் என்னோட கிச்சனை வந்துட்டு ரொம்ப நாளாவே லைக் சின்ஸ் நான் வந்துட்டு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கிச்சன் வந்துட்டு எனக்கே லைக் அன்ஆர்கனைஸ்டா இருக்கே. கிச்சனை வந்துட்டு நம்ம நீட்டா வச்சுக்கணும். ஏன்னா கிச்சன்ல தான் நம்மளோட ஒர்க் நம்ம எப்படி ப்ரெசன்ட் கொடுக்குறோமோ அதுக்கு மேலதான் மத்தவங்க பார்த்து ஹாப்பினஸ் ஆவாங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சனை லவ் பண்ணாதான் மத்தவங்க நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது தே வில் ஆல்சோ லவ். ஸோ ரொம்ப நாளாவே பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு நிறைய ஒர்க், பாப்பாவுதே எனக்கு நிறைய ஒர்க் இருக்கும் டாஸ்க் பண்றதுனால. ஸோ எனக்கு டைமே என்னோட நியூ கிச்சன் ஆர்கனைஸ்டா இருக்கிறது அதான் இருக்க போது. எப்படி இருந்த கிச்சன் இப்படி மாத்திருக்கேன்றத நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நல்லா இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் வேற ஏதாவது நான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன். சோ ஃபர்ஸ்ட் பழைய கிச்சன் பார்த்துட்டு வந்துடலாமா? பழைய கிச்சன்னா முதல்ல கிச்சன் எப்படி இருந்துச்சு பார்த்துட்டு வந்துடலாமா? ஐயோ இப்படி இருந்துச்சா கிச்சன்? இப்படியா இருக்கு, எப்படி இப்படி வச்சிட்டு இருந்தீங்கன்னு நிறைய பேர் கண்டிப்பா கேட்பீங்க. சோ என்னால நான் சொன்னதுதான், பாப்பாவை இப்படி வச்சுட்டு என்னால கம்ப்ளீட்டா எது மேலுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சோ என்னால வீட்டு ஒர்க்கா இருக்கட்டும், குக்கிங் எதுலயுமே என்னோட மைண்ட் போல. மெயினா சொல்லணும்னா இப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த வீடியோஸ் பண்ணிட்டு நான் பேசிட்டு வர்றதுனாலதான் நான் பழைய எல்லாமே கொஞ்சம் போல்ட் ஆயிட்டு பாப்பா இல்ல நம்ம ஏதாவது பண்ணணும்ன்றதே இப்பதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்ப இருக்கிற கிச்சனை பார்க்கலாம் வாங்க. பார்க்க ஆர்வமா இருக்கீங்களா? கண்டிப்பா நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ணிருக்கேன். ரொம்ப தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ண கூடாது. அதுக்கு தகுந்த என்னோட பட்ஜெட்க்கு தகுந்த மாதிரி என் பட்ஜெட்ல எவ்வளவு வரும்ன்ற மாதிரி நான் பார்த்துதான் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா hope you will also like my new kitchen. Come, let's go to so look at my new kitchen. So பழைய கிச்சன் எப்படி அன்ஆர்கனைஸ்டா இருந்துச்சு and now my kitchen how it is looking. சோ கண்டிப்பா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன் இல்லைங்களா? சோ நான் என்னென்ன பண்ணிருக்கேன்றத ஃபர்ஸ்ட் நான் காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணேன்னா நானு மெயினா பண்ணது வந்துட்டு இந்த கபோர்டு இருக்கு இல்லைங்களா? சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கிச்சன் ரெனோவேட் பண்ணணும்னு நினைக்கும் போது இது பெயிண்ட் பண்ணது. சோ பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட நம்மளுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்னா, நம்ம இந்த மாதிரி பாக்ஸஸ் எடுப்போம், இது பண்ணுவோம் போது சிந்தும் இல்லைங்களா? சிந்தும் போது திருப்பியுமே அந்த வுட் ஒர்க் எல்லாமே டர்ட்டி ஆகும். சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா இந்த மேட் வாங்கினேன் நானு. சோ இந்த மேட் ரியலி நிஜமாலே லைக் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்போ இது வாஷபிள், ரீயூசபிள், வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம், எவ்வளவு நாளைக்கு வேணா லைஃப் வரும். சோ அதனால வந்துட்டு இது வொர்த் ஆக்சுவலி. So this is my shelf. இது ஒரு ஷெல்ஃப். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஷெல்ஃப் இந்த சைடு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. நான் இப்ப வந்துட்டு சின்ன ஷெல்ஃப் இங்க வச்சுட்டு சோ இங்க வந்துட்டு கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி சோ நீட்டா பிளசண்டா இருக்கணும், பார்த்த உடனே கிச்சன் வந்த உடனே பிளசண்டா லுக் இருக்கணும்னு சொல்லிட்டு சோ இந்த ஷெல்ஃப் கொஞ்சம் மேல வந்துட்டு நம்மளுக்கு எம்டியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசு வந்துட்டு இங்க மாத்திட்டேன். சோ பெருசா இருக்கிறது எல்லாமே இங்க நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஷீட் மாத்திருக்கேன். சோ இந்த மாதிரி மேட் வந்துட்டு ரெண்டுத்துக்குமே கட் பண்ணி போட்டிருக்கேன். சோ ஐ திங்க் ஹோப் யூ லைக் இட். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு எங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுல வந்துட்டு இது வந்துட்டு உப்பு ஜாரு. சோ ஒண்ணு வந்துட்டு கல்லுப்பு, இன்னொன்னு பவுடர் சால்ட். இது பாத்தீங்கன்னா என்னோட நைஃப் ஸ்டாண்டு. இது வந்துட்டு நான் எதுவுமே என்னென்ன பாட் ஆக்சுவலி பாட் கோசரம் வாங்குது. பட் இன்னைக்கு எனக்கு நைஃப் கோசரம் யூஸ் ஆயிருக்கு. எனிவேஸ் லைக் ஸ்பெண்ட் பண்ணாம அதை வந்துட்டு இருந்ததை வச்சு நான் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். I hope this also it is good. இது வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் ஆக்சுவலி நான் வாங்கினேன். இதுக்கு கிச்சன் ஆர்கனைஸ் பண்றதுக்கோசமே இந்த ஸ்டாண்ட் வாங்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே லைனா அடுக்கி வச்சுட்டு சோ அன்ஆர்கனைஸ்டா இருந்துச்சு. சோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் நீட்டா ரெண்டு ட்ராக் இருக்கிறதுனால சோ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு ஆக்சுவலி. சோ மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆயில்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். கீழே வந்துட்டு சுகர் இருக்கு. அதுக்கப்புறம் பாப்பாது வந்துட்டு பாப்பாக்கு ஜாக்ரி யூஸ் பண்றதுனால ஜாக்ரி இருக்கு. சோ இங்க வந்துட்டு ஃபுல்லா கோகனட் ஆயில், அதுக்கப்புறமா ஆயில், கீ, அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில். சோ பாப்பாக்கு வந்துட்டு ஹார்லிக்ஸ் கொடுக்கும்போது சோ எல்லா காஃபி டீ ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்கேன் நானு. பார்ட் இவ்வளவுதான். ஐ ஹோப் இது உண்மையே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எப்படி இருக்குதுன்னு எனக்கு நீங்க மென்ஷன் பண்ணுங்க.
என்ட்ரன்ஸ் வந்த உடனே நம்ம இங்க வந்துட்டு ஸ்டவ் இருக்கும். சோ ஸ்டவ்வுக்கு அப்புறமா இங்க ஷெல்ஃப். சோ நீட்டா லுக் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் என்னென்ன பண்ணன்றது மட்டும் நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வேற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எதுக்கு ஏனே அதை வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சின்ன ட்ராக் ரெண்டுமே நம்ம முடிச்சிட்டோம். சோ ஒன்னு இது வந்துட்டு சின்னது, ரெண்டுமே லைக் வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ராவிஷன்ஸ் டெய்லி யூசேஜ்க்கு இருக்கிறது தான் இது ரெண்டுமே. நெக்ஸ்ட் வந்துட்டு வெசல்ஸ் கோசம் இது வந்துட்டு ஆக்சுவலி ரெண்டட் ஹவுஸ். இதெல்லாம் மூணுமே நாங்க தான் பண்ண வச்சுக்கிட்டோம். ஏன்னா எங்க போனாலும் ரெண்டட் ஹவுஸ்ல இங்க வந்துட்டு பெங்களூர்ல வந்துட்டு நிறைய சின்ன வீட்ல எல்லாம் நம்மளுக்கு ஷெல்ஃபுங்க எல்லாமே இருக்காது. சோ அதனால போற இடத்துல எல்லாம் நம்ம கண்டிப்பா இந்த வெசல்ஸ்க்கு எல்லாம் தேவைப்படும்ன்றதுக்கோசரம் நாங்களே இந்த ஷெல்ஃப் பண்ணிக்கிட்டோம். அது இன்னைக்கு ஆக்சுவலி எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஓகே ஓகே, இங்க வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா இருந்தது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். சோ இங்க பாத்தீங்கன்னா கிட்டல் இருக்கு, ஹாட் வாட்டர் கிட்டல். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு இங்க அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இது என்னோட மெஷர்மெண்ட் இது. சோ மெஷர்மெண்டோட கப்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. இது நான் புதுசா ஆக்சுவலி வாங்கின இது. சோ புட்டு வந்துட்டு ரொம்பவே எங்க வீட்ல எல்லாருக்குமே பிடிக்கும். பட் புட்டு மேக்கர் இருந்தில்ல. சோ அதனால கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல ஆன்லைன்ல கிடைச்சதை பார்த்து நான் புட்டு மேக்கர் வாங்கினேன். சோ நான் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் எப்பயுமே வாங்குறது. இருக்கிற பட்ஜெட்டை வச்சு ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ ஃபைன். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மிக்சர் வந்துட்டு இங்க வச்சிருக்கேன். ஏன்னா இங்க வந்துட்டு சுவிட்ச் போர்டு இருக்கிறதுனால மிக்சர் இங்க கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஹாட் வாட்டர் இதுவும் இங்க இருக்கு. அதுக்கப்புறமா இண்டக்ஷன் ஸ்டவ்வும் இங்க வச்சிருக்கோம். இப்போதைக்கு யூஸ் பண்ணல. சோ யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா அது தேவைப்படும். கரெக்டா மூணுமே வந்துட்டு அங்க வச்சிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ரேக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே எம்டி வெசல்ஸ் தான். இந்த மாதிரி பாக்ஸஸ் எம்டியா இருக்கும் இல்லைங்களா. சோ தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே இதெல்லாம் த்ரோ பண்ணல. சோ கிளாஸ் ஐட்டம்ஸ் ஆகட்டும், பிளாஸ்டிக் பாக்ஸஸ், இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் வந்துட்டு தேவைப்படும் இல்லைங்களா. சோ இந்த கிளாஸ் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கெல்லாம் யூஸ் ஆகுன்றதுக்கோசரம் இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸஸ் இருக்கும் இல்லைங்களா. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஃபன் பாக்ஸஸ்க்கோசரம் வச்சுக்கலாம். அதுக்கு மாதிரி எம்டி பாக்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். நம்ம கரெக்டா தேவைப்படும் போது தேடிட்டு இருக்க வேண்டாம். சோ எல்லாமே இங்க வச்சுட்டா ஆர்கனைஸ்டா இருக்கும். நம்மளுக்கு தேவை இருக்கும் போது டக்குன்னு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சோ ஃபர்ஸ்ட் ரேக் வந்துட்டு நான் அதுக்கே விட்டுட்டேன். செகண்ட், தேர்ட், அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்துட்டு எல்லாமே பாத்திரம் அடுக்கிறதுக்கோசரம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மில்க் பால் காசுறது, அதுக்கப்புறமா பாத்திரங்கள் எது நான் யூஸ் பண்றது, ஸ்டீல் ஐட்டம்ஸ் அதெல்லாமே இங்க வச்சுட்டேன் நானு. சோ கரெக்டா எது எனக்கு தேவையோ அதை அப்ப நான் டக்குன்னு எடுத்துக்கலான்னு. செகண்ட்ல வந்துட்டு பெரிய பெரிய பாத்திரங்க, அதுக்கப்புறம் ஹாட் பேக்கு, சோ இந்த மாதிரி சில்வர் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அலுமினியம். சோ அந்த மாதிரி இதை வச்சுட்டேன். லாஸ்ட் பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரம் ஒன்னு ஸ்டீல்து, அதுக்கப்புறமா இன்னொன்னு அலுமினியம், 2 இட்லி பாத்திரம் இருக்கு. சோ அதுக்கு கீழே வந்துட்டு பெரிய பெரிய வெசல்ஸ் எல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வச்சிருக்கேன். சோ இங்கேயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா சீக்கிரம் வந்துட்டு இந்த உட்டு வந்துட்டு டர்ட்டி ஆகக்கூடாதுன்றதுக்கோசரம், இது சேஃபா இருக்கும்ன்றதுக்கோசரம் இந்த மாதிரி ஷீட்ஸ் போட்டிருக்கேன். சோ இப்ப பாக்குறதுக்குமே நீட்டா இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம அது டர்ட்டி ஆயிடுச்சுன்னா கூட இதை எடுத்து வாஷ் பண்ணிட்டு திருப்பியுமே நம்ம யூஸ் நீட்டா வச்சுக்கலான்றதுக்கோசரம் இது ஒரு சின்ன ஐடியாவா இருந்துச்சு. சோ நல்லாவும் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த ஷீட் வந்துட்டு காலி ஆயிடுச்சு. பிரவுன் கலர் ஷீட் வந்துட்டு பாத்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. இவ்வளவுதான் வந்துச்சு அது ரெண்டு. அதுக்கப்புறம் இது சோ லாஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற லைட் கலர் வாங்கினேன் நானு. சோ லைட் கலர் போய் வாங்கியிருந்தேன். எதுக்கோசரம் வாங்கியிருந்தேன்னா சோ இது வந்துட்டு இங்க தரை மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்கோசரம் அந்த கலருக்கு இந்த கலருக்கு இது மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். சோ ஃபைனலா அதுக்கும் பத்தலன்னு சொல்லிட்டு இங்கேயுமே நான் அந்த கலர் தான் போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா அருவாமனை, அதுக்கப்புறமா சப்பாத்தி மேக் பண்றேன். ஓகே, இந்த ஷெல்ஃப் நம்ம லாஸ்டா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். சோ இங்கேயுமே அன்ஆர்கனைஸ்டா கொஞ்சம் நீட் இல்லாம இருந்துச்சு. சோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன் நானு. சோ இந்த ஷீட் போட்டுட்டு நீட்டா வந்துட்டு பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதே ஸ்டோரேஜ் இது இருக்கு இல்லைங்களா, ஸ்டோரேஜ் பாக்ஸஸ். சோ எக்ஸ்ட்ரா அரிசி ஆகட்டும், புளி, இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே அடிஷ்னலா இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி பெரியஸ்ல ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைப்பேன். சோ அது எல்லாமே இந்த மாதிரி இந்த சைட்ல வச்சுட்டு இங்க பத்தாம இங்கேயுமே இருக்கு பாருங்க ஸ்டோரேஜ்க்கு. இங்க பாத்தீங்கன்னா கடாய் ஃபுல்லாவே அடுக்கி வச்சுட்டேன். சோ இதுக்குன்னு வந்துட்டு செப்பரேட்டா ஸ்பேஸ் எதுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒண்ணு மேல ஒண்ணு வந்துட்டு அடுக்கி வச்சுட்டேன். நீட்டா அப்படியே இருக்கும். எப்ப எது வேணுமோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி வச்சுட்டேன். இதுவுமே பெரிய ஸ்டோரேஜ் இதுதான். சோ அதுக்கப்புறமா சின்ன சின்ன இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ், ஸ்டீல், சோ எல்லாமே இங்க இருக்கு. சைட்ல பாத்தீங்கன்னா குழிப்பணியாரம். அதுக்கப்புறமா இது வந்துட்டு பழைய காலத்து உரல், குட்டி உரல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இது பண்றதுக்கோசரம் எங்க ஊர்ல இருந்து இது எங்க அத்தை மாமா எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. சோ அவங்களோட ஞாபகார்த்தம் ஊர்ல இருந்து எடுத்துட்டு நான் புதுசு வாங்கல, அதையே வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இதுக்கு ஸ்பேஸ் வந்துட்டு இது பண்ணதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் வந்துட்டு அந்த சைடு நீட்டா அடுக்கி வச்சதுக்கு அப்புறமா இந்த லைன் வந்துட்டு ஃப்ரீயா இருந்துச்சு. சோ அந்த இடத்த வந்துட்டு நம்ம ஏன் இது பண்ணணும், பாத்திரம் வந்துட்டு கழுவி இந்த இதுல டைரக்டா இதுல போட்டு இங்கே நீட்டா இருக்கும் இல்லீங்களா. சோ அதனால இது இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. சோ எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா சம்டைம்ஸ் வந்துட்டு தண்ணி ப்ராப்ளம் இருக்கிறதுனால வெசல் வாஷிங்ஸ் எல்லாம் தண்ணி இல்லாத நேரத்துல பிடிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு பிடிச்சு இந்த டப்லயுமே சரி இந்த கேன்லயுமே தண்ணி வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்.
அவ்வளவுதான். அதுக்கப்புறமா இது சுட்டுமா, அந்த இது முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்துட்டு ஸ்டீல் ரேக். ஆக்சுவலி இது இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ பழைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வச்சிருந்தேன்னு. இப்ப வந்துட்டு நீட்டா கொஞ்சம் பார்த்து பார்த்து எல்லாமே ஆர்கனைஸ்டா வச்சிருக்கேன். சோ கீழே பாத்தீங்கன்னா எல்லாமே ஆஸ் யூஷுவல் தான். சோ கரண்டிங்க தேவைப்படுறது, காஃபி இது, சோ எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா நீட்டா இங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஸ்பூன் ஸ்டாண்ட்ல வந்துட்டு ஸ்பூன்ஸ், கீழே பாத்தீங்கன்னா எடுத்த உடனே தண்ணி இதுதான் மெயின். நம்ம தண்ணி சடனா வேணும் வந்து குடிக்கணும்னா டக்கு நம்மளுக்கு கைக்கு வர மாதிரி நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு சோ தண்ணி குடிக்கிறதுக்கு கிளாஸ் ஆகட்டும், சொம்பாகட்டும் எல்லாமே இங்க நீட்டா சின்னதுல இருந்து பெருசு வரையும் நீட்டா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேல நம்ம போனோம்னா பிளேட். சோ இது வந்து சாப்பாடு மேல நம்ம தட்டு இருக்கும் இல்லைங்களா, சோ குக்கிங் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து மூடி பாத்திரம் மேல மூடு இருக்கு. சோ பெரியல இருந்து சின்னது அந்த மாதிரி இருக்கு. சோ இந்த அதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே சின்ன சின்ன பிளேட்ஸ். சோ டிஃபன் பாக்ஸஸ், மூடிஸ் எல்லாமே நீட்டா, அதே மாதிரி சின்ன சின்ன தட்டுங்க இது எல்லாமே இதுல வந்துட்டு நீட்டா வந்துரும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சாப்பாடு இது. சோ நம்ம சாப்பிடுற தட்டுங்க அது எல்லாமே இங்க வந்துரும். இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் மட்டும் தான் கொஞ்சம் பெருசா இருக்குது. சோ அதனால லிட் அந்த மூடுறதுக்கோசரம் நம்ம கடாய் மூடுறதுக்கெல்லாம் லிட் இருக்கும் இல்லைங்களா, சோ அந்த லிட் வந்துட்டு இந்த ஸ்பேஸ்ல மட்டும்தான் அது போகும், மிச்சதுக்கெல்லாம் போகாது. மிச்சதெல்லாம் சைஸ் சின்னது, அதனால அதை அங்க யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேல வந்தோம்னா நம்ம கிளாஸஸ், காஃபி கிளாஸஸ் எல்லாமே இங்க வச்சிருக்கேன். அதுக்கு மேல வந்துட்டு நம்மளோட கிளாஸ் ஐட்டம்ஸ், காஃபி மேக்கர், சின்னதா காஃபி மேக்கர் ஒன்று வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா கிளாஸ் ஐட்டம்ஸ். அதுக்கு மேல நம்ம பார்த்தோம்னா சோ சின்ன சின்ன கிண்ணங்க, அதுக்கப்புறமா என்னோட மெஷரிங் கப்ஸ், சோ இன்கிரீடியன்ஸ் காட்டுற கப்ஸ், சோ எல்லாமே இங்க செட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா என்னோட அஞ்சரை பெட்டி. சோ இப்போதைக்கு நான் அஞ்சரை பெட்டி வேண்டாம் யூஸ் பண்றது, இன்னும் அதுக்கு ஒரு செப்பரேட்டா ஸ்பேஸ் எதுக்குடான்னு சொல்லிட்டு எடுத்து அதை மேல நீட்டா வச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அது அவ்வளவு கியூட்டான அஞ்சரை பெட்டி, அது அழகா இருக்கும். குட்டி குட்டி கிண்ணஸோட ஸ்டீல்ல அம்மா வாங்கி கொடுத்தது. பட் இப்போதைக்கு வேண்டாம் யூஸ் பண்றது. கிச்சனே சின்னது கிச்சன், இன்னும் அதுவுமே ஃபுல்லாவே ஸ்பேஸ் குடிச்சது எதுக்குன்னு சொல்லிட்டு அது அப்படியே இருக்கட்டும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேவையில்லாத மிக்சர்ஸ், அதுக்கப்புறமா முறுக்கு புடியிருது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எடுத்து மேல அடுக்கி வச்சுட்டேன். சோ எனக்கு வந்துட்டு கீழே இங்க வரையும் கரெக்டா கையிட்டோம். சோ எனக்கு எது வேணுமோ எல்லாமே கரெக்டா இங்க இருக்கு. தேவை கொஞ்சம் எப்பவோ ஒரு வாட்டி யூஸ் பண்றதெல்லாம் மேல இருக்கட்டும்ன்றதுக்கோசரம் மேல அடுக்கி வச்சுட்டேன். அவ்வளவுதான். இதை நம்ம பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரிட்ஜ் மேல பாத்தீங்கன்னா சின்ன ட்ரே வச்சுட்டு டிஷ்யூ, அதுக்கப்புறம் பாப்பாக்கு தேவையான ஆயில்ஸ் ஆகட்டும், சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் சோ நீட்டா அந்த ட்ரேல வர மாதிரி அடுக்கி வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜ் வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம் நம்ம. இப்ப வந்துட்டு நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன்னா லைக் டெக்கரேட்டிவ் கோசரம் நான் என்னென்ன பண்ணேன் அதை மட்டும் நான் உங்ககிட்ட காட்டிடுறேன். இப்ப வந்துட்டு டெக்கரேட்டிவ்க்கு நான் என்னென்ன வாங்கினேன் அடிஷ்னலா, சோ அத பார்க்க போறோம். சோ எல்லாமே நான் உங்களுக்கு கிச்சன் காமிச்சிட்டேன். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். கண்டிப்பா முன்ன கம்பேர் பண்ணா இப்ப வந்துட்டு ஃபார் பெட்டர் இல்லைங்களா. சோ எனக்குமே என் கிச்சன்ல இப்ப நின்று சமைக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ கிச்சன் வந்துட்டு நீட்டா இருக்கும் போது we will also love டு டூ. நம்ம மைண்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஃபா இருக்கும். எனக்கு அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் சீரியஸா சொல்றேன். பார்க்கும் போது கிச்சன் அப்படின்னும் போது ஐ ஃபீல் ஹாப்பி. சோ கிச்சன்ல போய் குக் பண்றோம் போது ஐ ஃபீல் ஹாப்பி. சோ வென் எப்போ அப்படி இருக்கும்னா வென் வி கீப் இட் நீட், கிளீன் அண்ட் ஆர்கனைஸ், வச்ச இடத்துல இருந்துச்சுன்னா we will also feel happy. டெக்கரேட்டிவ்க்கு என்ன ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மோங்க் புத்தா. எனக்கு ஆக்சுவலி இது நான் ஒர்க் பண்ற டைம்ல இருந்தே இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் கியூட்டான மோங்க் புத்தாஸ் வந்துட்டு பார்த்து ரொம்பவே பிடிக்கும். சோ என்னோட கொலீக் ஒருத்தவங்க வந்துட்டு சேம் இதே மாதிரி வாங்கி வச்சு அவங்களோட கேபின் வந்துட்டு டெக்கரேட்டிவா வச்சிருந்தாங்க. எனக்கு அப்பத்துல இருந்தே இவங்களை பார்க்கும் போது ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோ எனக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கல. சோ இந்த மாதிரி ஒரு கிச்சன் யூடியூப்ல பண்ணுவேன்னு யோசிச்சு கூட பாக்கல. சோ வென் கிச்சன் வந்துட்டு ஆர்கனைஸ்டா வச்சிருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணும், அதுக்கப்புறமா பாக்குறதுக்கு எனக்கு வந்துட்டு மோட்டிவேட்டிங்கா இருக்கணும். சோ அதை பார்க்கும் போது சம்திங் ஐ ஷுட் ஃபீல் என்ற மாதிரி லைக். சோ இது எப்பயுமே சே சம்திங் கரெக்ட் இல்லைங்களா. சோ ஆல்வேஸ் பி லைக் நீங்க ஜஸ்ட் நீங்க உங்களை பத்தி மட்டும் இத யோசிங்க. டோன்ட் தேவையில்லாத விஷயங்களை வந்துட்டு கேட்க தேவையில்லை, நம்ம தேவையில்லாத விஷயங்களை பேச தேவையில்லை, அன்வான்டட் திங்ஸ் பாக்குறது. சோ இந்த மாதிரி இட் சே சம்திங். சோ அத பார்க்கும் போது ரியலி ஐ ஃபீல் ஹாப்பி. சோ இது வந்துட்டு சீரியஸ்லி இட் இஸ் சோ பிளசன்ட். இதை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா சோ கியூட், எந்த ஒரு கவலையும் இல்லாம கை கணத்துல வச்சுட்டு சோ ஹாப்பிலி சிட்டிங் இந்த கியூட் டால். சோ இது எனக்கு சீரியஸா ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலி ரியல் பிளான்ட் வாங்கணும்னு தான் நினைச்சேன். பட் என்னோட பட்ஜெட்ல வரல.
சோ பட்ஜெட்ல இப்போதைக்கு இருக்கிறது வந்துட்டு என் பட்ஜெட்ல வந்தது வந்துட்டு இந்த ஆர்டிபிஷியல் தான். சோ இதுவுமே ஈஸி. என்னன்னா கிச்சன்ல வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டெயின்ஸ் நிறைய வரும், ஆயில் ஸ்டெயின்ஸ் எப்பயுமே. சோ ரியல் பிளான்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். சோ நத்திங் டு வரி. அதனால ஓகே, இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற பட்ஜெட் வச்சு நீட்டா இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்கேன். சோ இது பாத்தீங்கன்னா ஃபிளவர் கோசரம் என் கல்யாணத்தப்ப அம்மா வாங்கி கொடுத்தது. பட் இப்போ எதுக்கு யூஸ் ஆயிருக்குன்னு பாருங்களேன். சோ என்னோட பிளான்ஸ் போட்டு வைக்கிறதுக்கோசரம் இதுவுமே நீட்டா போட்டுட்டு அழகா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இது இவ்வளவுதான். சோ இதை விட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வால்பேப்பர். ஐ ஃபீல் லைக் இந்த வால்பேப்பர். சோ இது வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பிரிக்ஸ் இருக்கிற வால்ஸ் ரொம்பவே பிடிக்கும். சோ நான் நிறைய பார்த்தேன். நிறைய பார்க்கும் போது ஐ ஃபீல் லைக் இது வந்துட்டு நான் அடிச்ச பெயிண்ட்டுக்கு அதுக்கப்புறமா என்னோட கிச்சனுக்கு இது நல்லா இருக்கும்னு நான் யோசிச்சு சரி இதே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன். பட் ஒரு ஷீட் தான் பண்ணேன். சோ அதுவுமே பத்தல எனக்கு. சோ எங்க தேவையோ எனக்கு அங்கத்துக்கு வரையும் எனக்கு கரெக்டா இருந்ததுனால சோ ஐம் ஹாப்பி. இங்க இருந்து குக்கிங் கொஞ்சம் வரையும் ஷிங்க் கிட்ட எல்லாம் வரல இது. சோ வரது தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம வெசல் வாஷ் பண்ணும் போதெல்லாம் இட்ஸ் லைக் பேப்பர் மாதிரி தான் இது. சோ எதுக்கு வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு கரெக்டா எங்க வேணுமோ அங்க வரையும் இருந்ததுனால சோ ஐம் ஓகே, ஐம் ஹாப்பி. ஃபைனலி இது எல்லாமே டன். ஓகேங்களா? சோ ஒரே ஒரு விஷயம், இம்பார்ட்டன்ட் திங் ஐ நீட் டு ஷோ யூ இஸ் இட்ஸ் லைக் மோட்டிவேட்டிங். கிச்சனுக்கு வந்த உடனே இட் மோட்டிவேட்ஸ் சொல்ற வேர்ட்ஸ். இப்ப நான் பண்ற குக்கிங் ஷோக்கு வந்துட்டு வாட் ஐ நீட் இஸ் மோட்டிவேஷன். கண்டிப்பா மத்தவங்க பண்ண மாட்டாங்க, மத்தவங்க பண்ணலன்னா கூட நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நானே மோட்டிவேட் பண்றதுக்கோசரம் ஒரு வேர்டிங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ரியலி அதை பார்க்கும் போது எப்பெல்லாம் நான் டவுன் ஆகணும் கண்டிப்பா அதை பார்க்கும் போது என்னால பிக்கப் பண்ணி மேல வர முடியும்ன்றதுக்கோசரம் அதை நான் வாங்கியிருக்கேன். காட்டிட்டுமா? வாங்க. ஸோ இதுதான் நான் வாங்கின வேர்டிங்ஸ். இப்ப நிறைய நான் வேர்டிங்ஸ் வாங்கி போடணும்னு நான் யோசிச்சு தேடும் போது ஃபர்ஸ்ட் என் கண்ணில் பட்டது இதுதான். சோ கண்ணில் பட்ட உடனே நான் பண்ற இப்போ குக்கிங் விளாக்ஸ் ஆகட்டும், குக்கிங் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். சம்திங் ஏதோ இன்னோவேட்டிவா பண்ணணும் போது ஃபர்ஸ்ட் அதுக்கு இது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். சோ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சோ தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐடியா. மெயினா நம்ம யூடியூப்ல ஒண்ணு நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு ஐடியா வேணும். சோ என்ன நான் பண்ண போறேன்ற ஐடியா ஃபர்ஸ்ட் வேணும். சோ அது கரெக்டா இருக்கு. செகண்ட் வந்துட்டு பி பாசிட்டிவ். சோ ஆல்வேஸ் ஐ ஹாவ் டு பி பாசிட்டிவ். எதனாலன்னு கேட்டீங்கன்னா நிறைய வந்துட்டு எனக்கு அன்மோட்டிவ் திங்ஸ் இருக்கும். பட் அந்த நேரத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாமே போய் எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருக்கணும். த தேர்ட் ஒன் இஸ் ஹார்ட் ஒர்க் இருந்தா மட்டும்தான் ஐ கேன் டூ சம்திங். கடைசியா நான் போறது அச்சீவ்மெண்ட்டுக்கு ஹார்ட் ஒர்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கீப் டூயிங். ஹார்ட் ஒர்க்கை வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ பி டேலண்ட். ஸோ டேலண்ட் இருந்தா மட்டும்தான் ஃபைனலா நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட்னு ஒண்ணு கிடைக்கும். பீட் டேலண்ட் கண்டிப்பா அதுவுமே ஹார்ட் ஒர்க்ல தான் வரும். ஸோ ஹார்ட் ஒர்க் இருந்தா தான் நெக்ஸ்ட் வந்துட்டு we will beat talent. அதுக்கு ஃபைனல் இஸ் லைக் அச்சீவ்மெண்ட்ன்றது ஃபைனலி வாட் I'll get it from this YouTube channel. அதுதான் அச்சீவ்மெண்டா இருக்க போகுது. ஸோ how is this wording? சீரியஸாவே எனக்கு ரிலேட்டட் ஆன இந்த வேர்டிங்ஸ் எவ்ரிடே நான் டவுன் ஆகும் போதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் கண்டிப்பா நான் பார்க்கும் போது I'll be backன்றது ஐம் ஷியோர். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் when I see this sure I should come back. This is my new kitchen, house, my new organized. அதை நீங்க சொல்லணும். கண்டிப்பா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இஃப் யூ கமெண்ட் ஒன்லி என்னோட நியூ கிச்சன் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்குவேன். ஐ லைக் திஸ். கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட பழைய கிச்சனோட இப்ப வந்துட்டு என் கிச்சன் வந்துட்டு நீட்டா ஆர்கனைஸ்ட் வச்ச இடத்துல இருக்கு, நீட்டா இருக்கு பாக்குறதுக்கு. சோ குக் பண்ணும் போதும் நானும் ஹாப்பியா இருப்பேன். கண்டிப்பா ஷோ பண்ணும் போது உங்களுக்குமே ஹாப்பியா இருக்கும். ஸோ நீட் அண்ட் கிளீனா நான் கிச்சனை காட்டும் போது ஐ வில் பி ஆல்சோ ஹாப்பி அண்ட் யூ வில் பி ஆல்சோ ஹாப்பி. ஐ வில் பி ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட் அண்ட் யூ வில் பி ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். ஹோப் இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. ஷியோரா ஃப்ரிட்ஜ் வந்துட்டு இன்னுமே நான் ஆர்கனைஸ் பண்ணல. ஏன்னா வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குமே வந்துட்டு நான் இங்க கீழே போட்டிருக்க மேட்டை வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குமே யூஸ் பண்ணலான்றதுக்கோசரம் ஸோ அதை வந்துட்டு வச்சிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு ஃபுல்லாவே பினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஃப்ரிட்ஜுமே இன்னொரு நாள் நான் எப்படி நீட்டா வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜுமேன்றதை காட்ட போறேன். ஐ திங்க் you will like. நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். so I think you will like this. மறக்காம நீங்க பண்ண போறது என்னன்னா இது எல்லாமே லைக் I'm doing it just to be myself happy, motivating. நானுமே என்னோட கஷ்டத்துல இருந்து வெளியில வந்து புதுசா ஏதாவது பண்ணணும்
தான் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம யூ ஷுட் ஆல்சோ லைக் அண்ட் ஹாப்பி டு see these things. கண்டிப்பா நம்ம ஏதோ ஒண்ணு பிரசன்டபிளா இருந்தா மட்டும்தான், ஆஸ் என்ன பொறுத்தவரையும் நான் புதுசா ஏதாவது இருந்தா பிரசன்டபிளா இருந்தா தான் நானே வியூ பண்ணுவேன். சோ என்னோட வீடியோஸ் போது ஐ ஷுட் பி ஆல்சோ பிரசன்டபிள். என்கிட்ட இருந்த அமௌண்ட் என்ன பட்ஜெட் இருந்துச்சோ அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ பெஸ்டா நான் பண்ணேன். ஐ ஃபீல் லைக் வாட் ஐ ஹவ் டன் இஸ் கரெக்ட் அண்ட் worth for the money. சோ இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், உங்க எல்லாருக்குமே லைக் ஒன் क्वेश्चन. சோ நான் இந்த கிச்சனை ஆர்கனைஸ் பண்ண இல்லைங்களா, சோ அதுக்கு வந்துட்டு நான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன்னு நீங்க யோசிக்கிறீங்க. நீங்க யோசிக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்கு பொறுத்து நெக்ஸ்ட் என்னோட குக்கிங் வீடியோல வந்துட்டு நான் கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லுவேன். நீங்க சொல்றது கரெக்டா இருக்குமா, இல்ல வந்துட்டு அதோட கம்மியில நான் என்னோட கிச்சனை வந்துட்டு நீட் வாங்கியிருக்கேன், ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். சோ கம்ப்ளீட்டா எவ்வளவு நான் ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த கிச்சனை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்றது நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் எண்ட். சோ இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கா இருந்தா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.